கேட்டேன், எப்போது தேவாவும் வருகை என்று. அவர் அமைதியாய் நின்றார், தெரியாது என்றார். அவர் காரணம் என் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். காரணம் அவர் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார். கேட்டேன் 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 என்று, எப்போது என் இயேசு வருவார் என்று. எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தரும் பதில் நிச்சயம் பண்ணிருக்காங்க, சொல்ல மாட்டேங்க. வானத்தை கேட்டேன், வானமே வானமே இயேசு வருகை என்ன செய் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன செஞ்சு வாட்டமாயிடு. கேள்வி கேட்டாலே வாட்டமாகி அப்படியே நீ வச்சு தெரியாதுன்னு வச்சு கடலில் போய் கேட்டாங்களா. கடலினை கேட்கும்போது அவர் அது கடல் என்ன சொல்லுது, கதறி அழுது, கதறி கதறி ஏங்க ஏங்கி அழுகுது. என்னடா இப்படி அழுகுது அப்படின்ட்டு அது போயிடுது. மலைகள் இருந்துச்சு, மலைகளை போய் கேட்டு மலைத்து நின்றுச்சு. மலைகளை நீ சொல்லுங்க சொன்ன அது என்ன செஞ்சா மலைத்து போய் பிரமித்து பேக்கடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கு. நானும் பதில் சொல்ல முடியாது. தூதர்களை பக்கத்தில் இருக்க தூதர்களை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அமைதி, அவங்களுடைய பாணியிலே போயிட்டாங்க, அமைதியாகவே என்ன செய்யிட்டாங்க கேட்டாங்க. சரி இயேசுவை கேட்டுருவோமே அப்படின்னு சொன்னால் ஏசு சொன்னார் அது பிதாவுக்கு உரிய, எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஏசு எப்போ வருவார் தெரியாது. சகோதரர் சொல்லுங்கள், சகோதரி சொல்லுங்கள், ஏசு எப்போ வருவார் உங்களுக்கு நல்லா தெரியும், சீக்கிரம் வருகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு ஏசு எப்போ வருவார் நல்லா தெரியும். தைரியமாக சொல்லியிருக்கா போய் யாராவது சொல்லுங்க. வருவார், வருவார், வருவார். எப்போ வருவார்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மீட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம், சொல்ல முடியாது. காலையில் எழும்பி நம்ம டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசு வந்தாலும் வர முடியும் தெரியாது. ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையை சந்திப்பதற்கு நம்ம எல்லோரும் ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இயேசுடைய திவ்ய சுபாவம் நமக்கு வேணும். என்ன சுபாவம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தை எழுதி வச்சிருக்கிறாரு.